இன்றைய கனேடிய செய்திகள். தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளான கட்டிடத்திலிருந்து மீட்கப்பட்ட கெனடியர். பாரியில் உள்ள டிம் ஹார்ட்டன்ஸ் உணவகத்தில் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரல் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நார்த் யோர்க்கில் வாகன திருட்டுடன் தொடர்புடைய ஸ்கூட்டரில் வந்த 2 சந்தேக நபர்கள் தேடப்படுகிறார்கள். கனடாவில் அகதி கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையில் புதிய உச்சம், வெளியான புதிய அறிக்கை. பனாமாவில் காணாமல் போன கெனேடிய 7 மாத கைக்குழந்தை சடலமாக மீட்பு. பெர்லிங்டன் ஸ்கைவேயில் 4 வாகனங்கள் மோதிய விபத்து, தலைகீழாக கவிழ்ந்த கார். தெல் அவிவ் நகரில் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளான ஒரு கட்டிடத்திலிருந்து கெனடிய தூதரக ஊழியர் ஒருவர் மீட்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சர் அனிட்டா ஆனந்த் சனிக்கிழமை தெரிவித்தார். ஈரான் நடத்திய சமீபத்திய தாக்குதலில் கட்டிடம் தாக்கப்பட்டது. இதில் மீட்பு பணியில் உதவிய இஸ்ரேலிய தீயணைப்பு வீரர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். அனிட்டா ஆனந்த் இஸ்ரேலின் தற்காப்பு உரிமைக்கு கனடா ஆதரவு அளிப்பதாக இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சரிடம் தெரிவித்தார். பாரியில் உள்ள டிம் ஹார்ட்டன்ஸ் உணவகத்தில் ஹெப்படைட்டிஸ் ஏ தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். லிவிங்ஸ்டோன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் செயின்ட் வின்சென்ட் ஸ்ட்ரீட் சந்திப்பில் உள்ள கடையில் ஒரு உணவு கையாளுபவருக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் அறிகுறிகளை கண்காணித்து தேவைப்பட்டால் தடுப்பூசி பெறுமாறு சிம்கோ மஸ்கோகா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் யூனிட் அறிவுறுத்தியுள்ளது. டொரண்டோவின் நார்த் யோர்க் பகுதியில் கடந்த ஜூன் 4ஆம் தேதி மாலை எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்டுக்கு தெற்கே செயின்ட் டென்னிஸ் டிரைவ் மற்றும் டான் மில்ஸ் ரோட் பகுதியில் ஒரு ஹோண்டா சிஆர்வி வாகனத்தை மின்சார ஸ்கூட்டரில் வந்த 2 சந்தேக நபர்கள் திருடியுள்ளனர். திருடப்பட்ட வாகனம் டான் மில்ஸ் ரோட்டில் கடைசியாக காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் சந்தேக நபர்களை தேடி வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவர் நிறுவனத்தின் அறிக்கையின்படி கனடா கடந்த ஆண்டு 1,74,000 அகதிகள் கோரிக்கைகளை பெற்று உலகளவில் 4வது பெரிய புகலிடம் தேடுவோரை ஏற்கும் நாடாக மாறியுள்ளது. கனடா 49,300 அகதிகளை மீள்குடியேற்றியுள்ளதாகவும் 27,400 பேருக்கு நிரந்தர வதிவிடம் வழங்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அண்மையில் முன்மொழியப்பட்ட பில் C2 சட்டம் புகலிடம் தேடும் மனித உரிமையை அச்சுறுத்துவதாக ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் விமர்சித்துள்ளன. ஹாமில்டனை சேர்ந்த குசான் இக்பால் என்ற தந்தை மற்றும் தனது 7 மாத கைக்குழந்தை மூசா, 2 வயது மகள் நூசைபா ஆகியோருடன் கடந்த மே 21ஆம் தேதி பனாமாவில் காணாமல் போனார். அண்மையில் 7 மாத கைக்குழந்தையின் உடல் சாங்கினோலா ரிவரில் கண்டெடுக்கப்பட்டு DNA மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தந்தை மற்றும் மகள் நூசைபாவை தேடும் பணிகள் தொடர்கின்றன. குளோபல் அஃபேர்ஸ் கனடா இந்த மரணத்தால் வருத்தமடைந்துள்ளதுடன் குடும்பத்திற்கு தூதரக உதவி வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை டொரண்டோ செல்லும் பெர்லிங்டன் ஸ்கைவேயில் 4 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. போலீசார் ஒரு ஓட்டுநர் மீது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளனர். விபத்துக்குள்ளான அனைத்து வாகனங்களும் அகற்றப்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.